உங்களை சுற்றியுள்ள உலகத்தை ஒருபோதும் காணாமல் உங்கள் முழு வாழ்க்கையையும் வாழ்வதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் தாயின் முகத்தையும் உதயசூரியனையும் அல்லது நீங்கள் மிகவும் நேசிக்கும் பைபிளின் பக்கங்களையும் ஒருபோதும் காணாமல். பலருக்கு அது ஒரு துயரமாகும். ஆனால் ஃபன்னி கிராஸ்பி, அமெரிக்கன் ஹைமன் ரைட்டருக்கு அது தேவாலய வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த சாட்சிகளில் ஒன்றின் பின்னணியாக மாறியது. சில மாதங்கள் வயதிலிருந்தே குருடாக இருந்தார். அவர் கசப்பான ஒப்புக்கொண்டு வாழும் மறக்கப்பட்ட ஒரு பெண்ணாக மாறியிருக்கலாம். ஆனால் அதற்கு பதிலாக உலகம் அறிந்த மிகச்சிறந்த கீர்த்தனை எழுத்தாளர்களில் ஒருவராக மாறினார். தனது வாழ்க்கை முழுவதும் 8000க்கும் மேற்பட்ட கீர்த்தனைகளை எழுதியார். அவற்றில் பல இன்றும் பாடப்படுகின்றன. ஃபேனி இசையை மட்டும் எழுதவில்லை, அவர் உள்ளத்திலிருந்து எழுதியார். ஒவ்வொரு வரியும் கடவுளுடன் கொண்டிருந்த அவரது இணைப்பால் நிரம்பி வழிந்தது. ஒருபோதும் மங்காத நம்பிக்கையுடன், தனது கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் தனது இதயத்தின் மூலம் தெளிவாக பார்த்தார் என்ற நம்பிக்கையுடன். இந்த கதை உங்கள் இதயத்தை ஏற்கனவே உலுக்கியிருந்தால் கீழே கருத்து தெரிவியுங்கள். இறைவா, உங்கள் மகிமைக்காக என் பலவீனத்தையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி கடவுள் சாதாரண மனிதர்களையும் அவர்களின் வரம்புகளையும் கூட பயன்படுத்தி அசாதாரண செயல்களை நிறைவேற்றுகிறார் என்பதை நினைவூட்ட வேண்டிய ஒருவருடன் இதை பகிருங்கள். ஃபேனி ஜேன் கிராஸ்பி மார்ச் 24, 1820 அன்று ப்ரூஸ்டர், நியூயார்க் டவுன் இன் நியூயார்க், USA-இல் பிறந்தார். வெறும் 6 வார வயதில் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம் அவரது விதியை என்றென்றும் மாற்றியது. அவரது கண்களில் அழற்சி ஏற்பட்டது. மருத்துவர் என்று கூறிய ஒருவர் தவறான சிகிச்சையை அளித்தார். அவர் அவரது கண்மூடிகளில் சூடான கடுகு பூச்சிகளை வைத்தார். அதன் விளைவாக முழுமையான பார்வை இழப்பு ஏற்பட்டது. பின்னர் அவர் உண்மையான மருத்துவரே இல்லை என்பது தெரிய வந்தது. இந்த தவறுக்கு பிறகும் ஃபேனி ஒருபோதும் கசப்பை வெளிப்படுத்தவில்லை. எனக்கு என் பார்வையை மீண்டும் பெற வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நான் ஏற்க மாட்டேன் என்று அவர் ஒரு முறை கூறினார். ஏனெனில் அப்போது நான் இவ்வளவு சீக்கிரம் கடவுளை நம்புவதின் இனிமையான ஆறுதலை அறிந்திருக்க மாட்டேன். அவரது பாட்டி யூனிஸ் அவரது ஆன்மீக வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகித்தார். அவர் ஃபேனியின் கண்களாக இருந்து படைப்பின் அழகை விவரித்தார், அவருக்கு பைபிளை வாசித்து காட்டினார். மேலும் அவரது குருடுத்தன்மை அவரை குறைவானவளாக மாற்றவில்லை என்பதை கற்றுக் கொடுத்தார். உடல் பார்வையை இழந்தது, ஆன்மீக பார்வையை இழந்ததில்லை. ஃபேனி சிறு வயதிலேயே வேத பகுதிகளை பெருமளவில் மனப்பாடம் செய்தார். ஒரு வாரத்திற்கு 5 அதிகாரங்கள் மற்றும் மகிழ்ச்சியான மனநிலையுடன் கவிதைகளை சொல்லியும் கடவுளை புகழ்ந்தும் இருந்தார். 8 வயதிலேயே அவர் "ஓ வாட் அ ஹாப்பி சோல் ஆம் ஐ, ஆல்டோகு இ கானட் சி, ஐ ஆம் ரிசால்வ்ட் தட் இன் திஸ் வேர்ல்ட் contented I will be." தந்தையின் ஆரம்பகால மரணம் போன்ற இழப்புகளும் அவரது குருடுத்தன்மையால் ஏற்பட்ட தினசரி சவால்களும் நிறைந்த தாழ்மையான சிறுபருவம் கடவுளின் மீது சார்ந்திருக்கும் நெருப்பில் அவரை வடிவமைத்தது. வலி அவரை அழிக்கவில்லை, அது அவரை உருவாக்கியது. அவரது கதையை அழித்திருக்கக்கூடிய வரம்பு அவரது வாழ்க்கையை முன்னெடுத்துச் சென்ற கிருபைக்கு மேடையாக மாறியது. சிறு வயதிலிருந்தே ஃபேனி ஒரு உயிருள்ள உண்மையான ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்தினார். குருடுத்தன்மை அவரை நம்புவதிலிருந்து தடுக்கவில்லை, அது அவரது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியது. பலர் வரம்பாக கண்டதை அவர் கடவுளின் மகிமைக்கான மேடையாக கண்டார். வறுமையில் வளர்ந்தாலும் வளங்களும் பார்வையும் இல்லாமல் இருந்தாலும் ஃபேனி கடவுளின் சந்நிதியை உணரும் தனித்துவமான உணர்தீரனை வளர்த்தார். தனது சுற்றியிருந்த இருள் தனது ஆன்மீக உணர்வை கூர்மையாக்கியது என்று அவர் கூறினார். அவரது விசுவாசம் வெறும் அறிவார்ந்ததல்ல, அது உறவு முறையானது. குழந்தையின் எளிமையுடனும் போராளியின் உறுதியுடனும் அவர் கடவுளை நம்பினார். உடல் குறைபாடுள்ள பெண்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்ட காலத்தில் அவர் தோற்றத்தால் அல்ல, ஆண்டவருடன் கொண்டிருந்த நெருக்கத்தால் செல்வாக்கு மிக்க பெண்ணாக வளர்ந்தார். 15 வயதில் அவர் ஆர்கனைசேஷன் நியூயார்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் த பிளைண்ட் மற்றும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் சேர்க்கப்பட்டார். அங்கு அவர் 23 ஆண்டுகள் இருந்தார். முதலில் மாணவியாகவும் பின்னர் ஆசிரியராகவும். அங்கு அவர் முறையான கல்வியை பெற்றார் மற்றும் கவிதைகளை மேலும் ஆர்வத்துடன் எழுதத் தொடங்கினார். கல்வி சூழலில் இருந்தபோதிலும் அவரது விசுவாசம் ஒருபோதும் குறையவில்லை. மாறாக அவரது எழுத்துக்கள் விரைவில் உடல் குறைபாடுடைய மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் பாத்திரமாக மாறின. மக்களை ஆச்சரியப்படுத்தியது அவரது ஸ்தோத்திர திறன். தனது பார்வையின்மை குறித்து புலம்புவதற்கு பதிலாக கேட்கும் திறன், உணரும் திறன், எழுதும் திறன் மற்றும் நம்பும் திறன் ஆகியவற்றுக்கு அவர் கடவுளுக்கு நன்றி கூறினார். நான் சொர்க்கத்திற்கு சென்றபோது என் பார்வை முதலில் காணும் முகம் என் இரட்சகரின் முகமாக இருக்கும் என்று ஃபேனி ஒரு முறை கூறினார். இத்தகைய நடைமுறை, உறுதியான விசுவாசம் அவரை சுற்றியிருந்த அனைவரையும் ஆழமாக பாதித்தது.
அவரது கவிதைகள் கடவுளின் அதிகாரத்தையும் தெய்வீக அன்பின் சக்தியையும் உயர்த்தின. தனது வரம்பை வெளிப்படையாக குறிப்பிடாமல் இருந்தாலும் வலி முக்கியமாக இல்லை, மீட்சியே முக்கியமாக இருந்தது. கீர்த்தனைகளை எழுதத் தொடங்குவதற்கு முன்பே அவரது வாழ்க்கை ஒரு பாடலாக இருந்தது. இருண்ட இரவின் நடுவில் பாடப்பட்ட அசைக்க முடியாத விசுவாசத்தின் மெலடியாக. குருடர்களுக்கான நிறுவனத்தில் இருந்த காலத்தில் ஃபேனி கிராஸ்பி இலக்கியம், இசை மற்றும் கவிதையில் முழுமையாக மூழ்கினார். அவரது திறமை விரைவில் கவனத்தை ஈர்த்தது. மேலும் அவர் தேசப்பற்று மற்றும் அரசியல் பாடல்களுக்கு வரிகளை எழுதத் தொடங்கினார். அவர் ஜனாதிபதிகளான வான் புரன், பால்க் மற்றும் டைலர் ஆகியோரை சந்தித்தார் மற்றும் பெரிய கூட்டங்களின் முன் கவிதைகளை வாசித்தார். ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று குறைந்திருந்தது, அவரது விசுவாசத்தின் ஆழமான ஆன்மீக வெளிப்பாடு. 1850களில் ஃபேனி ஒரு திருப்புமுனையை அனுபவித்தார். ஒரு ஆன்மீக எழுச்சி அவரது இதயத்தை தொட்டு கிறிஸ்துவுக்கான அவரது அன்பை மீண்டும் உயிர்ப்பித்தது. 1858ஆம் ஆண்டு 38 வயதில் அவர் ஒரு இசைக்கலைஞர் அலெக்சாண்டர் வான்ஸ்டைன் என்பவரை திருமணம் செய்தார். அவரும் குருடரே. பல ஆண்டுகள் அவர் அவருடன் இருந்து அவரது இசைப்படைப்புகளிலும் உதவினார். அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தார். ஆனால் அவள் குழந்தை பருவத்திலேயே இறந்துவிட்டாள். ஃபன்னி அரிதாகவே பேசிக்கொண்ட ஒரு துயரம், ஆனால் அது அவரது விசுவாசத்தை மேலும் ஆழப்படுத்தியது. வாழ்க்கையின் இந்த புதிய காலகட்டத்தில்தான் பாடலாசிரியர்கள் அவளை தேடத் தொடங்கினர். அவர்களில் ஒருவர் வில்லியம் பிராட்பெரி, இன்றும் பாடப்படும் மெல்லிசைகளுக்கு பெயர் பெற்றவர். ஆழம், அழகு மற்றும் தெளிவான விவிலிய உண்மையுடன் தேவாலயத்தின் இதயத்துடன் நேரடியாக பேசும் பாடல்களை ஃபேனி எழுதினார். சுவாரஸ்யமாக, அவர் தனது பல பாடல்களுக்கு புனைப்பெயர்களை பயன்படுத்தினார், ஏனெனில் ஹிம்னல்கள் ஒரு எழுத்தாளரால் ஆதிக்கம் செலுத்த விரும்பவில்லை. அவரது ஆரம்பகால பாடல்கள் விரைவாக பரப்பத் தொடங்கி தேவாலயங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் மற்றும் மிஷனரி பிரச்சாரங்களை எட்டின. 1868ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட இயேசுவின் கைகளில் பாதுகாப்பானது குறிப்பாக இறுதிச் சடங்குகளில் மிகவும் பிரபலமான ஒன்றாக மாறியது. மற்றொரு உன்னதமான நூல் ஆசீர்வதிக்கப்பட்ட உத்தரவாதமாகும். இது கிறிஸ்துவில் அவரது முழுமையான நம்பிக்கையின் இறையியலை சுருக்கமாக கூறுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட கவிதை திறமை, தீவிரமான இசை உணர்வு மற்றும் தீவிரமான நம்பிக்கையுடன் ஃபென்னி கிராஸ்பி தனது உண்மையான அழைப்பை கண்டார். ஆன்மாக்களை வழிபாட்டிற்கு வழிநடத்த வார்த்தைகளை பயன்படுத்தினார். கவர்ந்தெழுக்கும் வகையில் அவர் எழுதவில்லை, மகிமைப்படுத்த அவள் எழுதினாள். அது எல்லாவற்றையும் மாற்றியது. ஒவ்வொரு பாடலும் பிரார்த்தனையிலிருந்து பிறக்கிறது என்று ஃபேனி கூறினார். இசையமைப்பதற்கு முன் புண்படுத்தும் இதயங்களை அடையக்கூடிய ஒரு செய்தியை தனக்கு வழங்குமாறு கடவுளிடம் கேட்பார். சோர்வடைந்தவர்களை ஊக்குவிக்கவும் இயேசுவின் பெயரை உயர்த்தவும் முடியும். அவளுடைய ஊழியம் உண்மையான புகழின் ஊற்றாக மாறியது. விவிலிய ஆழத்தால் குறிக்கப்பட்டுள்ளது. டுவைட் மூடி மற்றும் ஈரா சாங்கி போன்ற சுவிசேஷகர்களுக்காக அவர் எழுதினார். அவர்களின் மறுமலர்ச்சி சிலுவை போர்கள் 19ஆம் நூற்றாண்டில் ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றன. ஃபானியின் பாடல்கள் அந்த கூட்டங்களுக்கு மையமாக இருந்தன. ஃபேனி கிராஸ்பியின் பாடல் வரிகள் கூர்மையான அம்புகளைப் போல் இருந்தன. பார்வையாளர்களின் இதயத்திற்கு நேராகச் சென்றன. உண்மையில் அவை இருந்தன என்று சாங்கி கூறினார். அவர் தனது நாளின் பல புகழ்பெற்ற ஹிம்னிஸ்டுகளுக்கு பாடல் வரிகளை எழுதினார். பெரும்பாலும் அவர் ஒரு பாடலை எழுதும்போது அவருக்கு ஒரு சில டாலர்கள் மட்டுமே வழங்கப்பட்டன, மேலும் ராயல்டி எதுவும் கிடைக்கவில்லை. பாடல்கள் வெளியீட்டாளர்களின் சொத்தாக மாறியதால் அவர் சுரண்டப்படுகிறார் அல்லது அதிக பணம் கேட்க வேண்டும் என்று பலர் நம்பினாலும், அவர் தனது பாடல்களை கடவுளுக்கு அர்ப்பணித்ததாகவும் அவற்றை கேட்டவர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் அவரது வெகுமதி என்றும் நம்பி அவர் உடன்படவில்லை. முறையான ஊதியத்தை அவர் ஒருபோதும் வலியுறுத்தவில்லை. அவர் மிகவும் எளிமையான வீடுகளில் வசித்து வந்தார், எளிமையாக வாழ்ந்தார், தனக்கு கிடைத்ததில் பெரும்பகுதியை மற்றவர்களுக்கு கொடுத்தார். பார்வையற்றவராக இருந்தாலும் கூட ஃபேனிக்கு அசாதாரணமான நினைவாற்றல் இருந்தது. அவர் மனதளவில் இசையமைத்து ஒவ்வொரு வாரமும் டஜன் கணக்கான பாடல்களை இயற்றினார். பல முறை அவர் தனது உண்மையான பெயருடன் கையெழுத்திடவில்லை. அவர் 200க்கும் மேற்பட்ட புனைப்பெயர்களை பயன்படுத்தினார் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பெயர்களுக்கு பின்னால் எப்போதும் ஒரு செய்தி இருக்கும். இயேசு கிறிஸ்து காப்பாற்றுகிறார், பராமரிக்கிறார், ஆறுதல் அளிக்கிறார், மீண்டும் தனது மக்களுக்காக வருகிறார். அவர் தனது பாடல்களுக்கு பெரிய தொகையை பெற மறுத்துவிட்டார். ஒருமுறை அவர், நான் புகழுக்காகவோ பணத்திற்காகவோ எழுதுவதில்லை, இதை செய்ய ஆண்டவர் என்னை அழைத்ததால் நான் எழுதுகிறேன். அவர் பாடல் புத்தகங்களுக்காக மட்டுமல்ல, நித்தியத்திற்காகவும் எழுதுகிறார் என்பதை ஃபேனி புரிந்து கொண்டார். அவரது மிகவும் பிரபலமான பாடல்களில் கடவுளுக்கு மகிமை இருப்பதாக ஆசீர்வதிக்கப்பட்ட உத்தரவாதம் உள்ளது.
இயேசு உங்களை அன்புடன் வீட்டிற்கு அழைக்கிறார். என்னை கடந்து போகாதே, ஓ மென்மையான இரட்சகர். ஆண்டவரே, நான் உம்முடையவன். ஒவ்வொன்றிலும் ஒரு உயிருள்ள இறையியல், ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆன்மா மற்றும் விசுவாசத்திற்கு ஒரு உண்மையான அழைப்பு உள்ளது. அவர் தனது வரம்புகளை அமைச்சகமாக மாற்றினார். அவரது பலவீனம் அவரது பலமாக மாறியது. அவளுடைய குருட்டுத்தன்மை நித்தியத்திற்கு ஒரு சாளரம். ஃபேனி கிராஸ்பி 94 வயது வரை வாழ்ந்தார். 1915 காலமானார். ஆனால் அதன் தாக்கம் குறையவில்லை. அவரது பாடல்கள் இன்னும் உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்களில் டஜன் கணக்கான மொழிகளில் பாடப்படுகின்றன. அவரது படைப்புகள் தலைமுறைகள், பாணிகள் மற்றும் கலாச்சாரங்களை மீறியுள்ளன. ஏனெனில் அவரது இசையின் இதயம் பொதுமக்களின் ரசனையை பற்றியது அல்ல, ஆனால் கிறிஸ்துவின் மேன்மையை பற்றியது. அவர் 8000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதினார். இது இன்றைய தரநிலைகளால் கூட அதிர்ச்சியூட்டும் எண்ணிக்கையாகும். அவரது படைப்பாற்றல், திறன் மற்றும் பிரார்த்தனை மற்றும் பணிவு வாழ்க்கை ஆகியவை இணைந்து அவரது தலைமுறையில் கடவுளின் தனித்துவமான கருவியாக மாறியது. அனைத்து அங்கீகாரங்களும் இருந்தபோதிலும் ஃபென்னி தாழ்மையுடன் இருந்தார். அவர் எழுதுவதை தவிர அவர் சமூக அமைச்சகத்திலும் ஈடுபட்டார். அவர் நியூயார்க் நகரில் நகர்ப்புற பணிகளில் பணியாற்றினார். சிறைச்சாலைகள், அனாதை இல்லங்கள் மற்றும் ஏழை வீடுகளுக்குச் சென்றார். அவர் பிரசங்கித்து பாடினார், தேவைப்படுபவர்களுக்கு கண்ணியத்துடன் சிகிச்சை அளித்தார் மற்றும் நற்செய்தி மூலம் ஆறுதல் அளித்தார். அவரது வாழ்க்கை ஒரு உயிருள்ள பிரசங்கமாக இருந்தது. தனது மிகப்பெரிய மகிழ்ச்சி வெற்றி அல்ல, ஆனால் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது என்ற உத்தரவாதம் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். அவரது கல்லறையில் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வேதாகம வார்த்தைகள் உள்ளன. அவளால் முடிந்ததை செய்தாள். மார்க்கு 14:8 அவரது மரபு இசையை விட அதிகம். அது ஆன்மீகமானது. கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை ஃபேனி கிராஸ்பி நமக்கு காட்டுகிறார். நாம் காணக்கூடியவற்றின் மூலம் அல்ல, ஆனால் அவர் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் மூலம். மனித வரம்புகளை கூட தனது மகிமைக்கு ஒரு காட்சி பொருளாக பயன்படுத்தி தங்களை தாங்களே கிடைக்கச் செய்பவர்களை அவர் பயன்படுத்துகிறார். இன்று பலர் புகார்களுக்கும் வரம்புகளுக்கும் கட்டுப்பட்டு வாழும்போது ஃபானின் வாழ்க்கை கத்துகிறது, உங்களிடம் உள்ளதை பயன்படுத்துங்கள், எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைக்கவும், அவர் நீங்கள் கற்பனை செய்வதை விட அதிகமாக செய்வார். ஃபென்னி கிராஸ்பியின் கதை பிரதிபலிக்க ஒரு அழைப்பாகும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இருளில் வாழ்ந்தால் என்ன செய்வீர்கள்? பலர் தங்களை மூடி மறைத்துக் கொள்வார்கள், கசப்பாக வளருவார்கள், விட்டுவிடுவார்கள். ஆனால் ஃபென்னி இருளில் ஒரு பலிபீடத்தை கண்டார். அங்கு அவர் வழிபட்டார். கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்புற சூழ்நிலைகளை பொறுத்தது அல்ல, ஆனால் உள் சரணடைவதை பொறுத்தது என்று அவர் நமக்கு கற்பிக்கிறார். அவரது வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியான பாராட்டு இருந்தது. எல்லாம் சரியாக இருந்ததால் அல்ல, ஆனால் அவளுடைய இதயம் கடவுளில் நங்கூரமிட்டதால். அவளுடைய குருட்டுத்தன்மை அவளுடைய மிகப்பெரிய தடையாக இருந்திருக்கலாம். அது அவரது நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியது. கடவுளின் இயக்கத்தை காண நம் கண்களால் பார்க்க வேண்டியதில்லை என்பதை அவள் நமக்கு காட்டுகிறாள். நாம் நம்புவது மட்டுமே தேவை. அங்கீகாரம், செயல்திறன் மற்றும் தெரிவு நிலை ஆகியவற்றில் மிகவும் வெறித்தனமான உலகில் மிகப்பெரிய கனி ரகசிய இடத்தில் பிறக்கிறது என்பதை ஃபேனி நமக்கு நினைவூட்டுகிறார். அவரது ஊழியம் புகழிலிருந்து வரவில்லை, ஆனால் பிரார்த்தனையிலிருந்து வந்தது. கைத்தட்டலில் இருந்து அல்ல, கீழ்ப்படிதலில் இருந்து. வலிமையிலிருந்து அல்ல, ஆனால் பலவீனத்திலிருந்து கடவுளிடம் சரணடைந்தது. கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் உண்மையோடும் எழுதப்பட்டதால் அவரது பாடல்கள் இன்றும் உயிருடன் உள்ளன. அவை வெறுமனே பாடப்படவில்லை, அவை உயிருடன் இருந்தன. இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும். ஆண்டவரே, என் வரம்புகளில் கூட நான் உங்கள் கருவியாக இருக்க விரும்புகிறேன். அந்த வகையில் நீங்கள் அதை வீடியோவின் இறுதி வரை செய்துள்ளீர்கள் என்று எனக்கு தெரியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த முறை உங்களை பார்ப்பார்.